நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு 60 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 60 நாளில் நம்மளால் வந்து எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண முடியுமா? எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும்? முதல்ல நம்மளால் முடியுமா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்மளுக்குள்ளே வந்து எழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து வர்றது வந்து ஒரு சகஜம் தான் அப்படின்றத நீங்கள் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் நம்மளால் ஒரு 60 நாளில் ஒரு எக்ஸாம்ஸை நம்மளால் கிளியர் பண்ண முடியும் வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட உள்ளே ஒரு முழு தன்னம்பிக்கையோடு நம்ம உள்ளே இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் படிக்கிறதுக்காக போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த 60 days ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பார்த்தோம்னாக்கா பிகினர்ஸ்க்கு கிடையாது. இது ஒரு 6 மாதம் இல்லை வந்து ஒரு அதுக்கு மேலே வந்து படித்த ஒரு ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இது சூட் ஆகும். அதாவது இந்த 2020 ப்ரிலிமினரி எக்ஸாமை எழுத போகிறவங்களுக்கு தான் இது பயன்படும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்க முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நோட்டிஃபிகேஷனை படிங்க. நம்ம எக்ஸாமுக்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷனை படிங்க. செகண்டு, சிலபஸை நல்லா வந்து நீங்கள் படிக்கணும். அதை நீங்கள் வந்து மக்கப்பும் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ சிலபஸில் நீங்கள் எந்த அளவுக்கு தரவு பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்மளை வந்து கரெக்டான ஒரு மெட்டீரியல்ஸோ இல்லை கரெக்டான ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம். தேர்டு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும், கண்டிப்பாக நம்ம அதை கையில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா டெஸ்ட் சீரீஸ். ஸோ நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றது வந்து முக்கியமே கிடையாது. ஸோ எவ்வளோ நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அதுவும் ஒரு முக்கியம். அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ டெஸ்ட் எழுதுகிறோம், எவ்வளோ மார்க் டெஸ்ட் நம்ம வந்து எழுதுகிறோமோ அதுதான் நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு நம்மளுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் அதுதான் வரும். ஸோ டெஸ்ட் சீரீஸ் நம்ம நிறைய பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரிவிஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பாலிட்டியே படிக்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் மட்டும் படித்தா அது வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண வைக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆசிலேஷனாக ஒரு மைண்ட் இருக்கும், டவுட்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக மைண்டில் நிற்கணும் அப்படின்னா ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணணும். குறைஞ்சது நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 times ஆச்சு நீங்கள் படிச்சிருக்கணும். ஈவன் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், குறைஞ்சது நீங்கள் ஒரு 3 time ஆச்சு அந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நோட்டிஃபிகேஷனை படிக்கணும், சிலபஸை படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் 2012 இப்போ 2019 வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அப்புறம் வந்து டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் வந்து ரெகுலராக எழுதியிருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு அடுத்த 60 நாள் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ரிவிஷன். ஸோ டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் எழுதணுமா 200 கொஷின் எழுதணுமா அவ்வளோலாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுதோ மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆனால் 100 கொஷின் எழுதுறதுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டுன்றது மார்க்குக்காக நீங்கள் வந்து எழுதக்கூடாது, அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது மார்க்குக்காக கிடையாது. ஸோ எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்காகவும் இப்படிலாம் கொஷின் கேட்கலாமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்கள் நாலேஜை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கணுமே தவிர மார்க்குக்காக நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மார்க் கம்மி எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் தாட்டில் நம்ம வந்து போயிடுவோம். ஸோ ரொம்ப தவறு. ஸோ டெஸ்ட் எழுதும்போது உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுன்ற ஒரு கான்செப்டாக எழுதுங்க. கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பரை அனலைசிஸ் பண்ணுங்கள். நிறைய தெரியாத விஷயம் இருந்துச்சுன்னா அதை கற்றுக்கங்க. ஸோ கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்ஸ்க்காக பெருசாக எழுத வேண்டாம், ஓகே. ஆனால் நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டு நீங்கள் வந்து ரெகுலராக எழுதிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ அந்த டாப்பிக்கை படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் என்ன பண்ணாது டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் ரெகுலராக எழுதிடணும். ஸோ மார்க்ன்றது காம்படிட்டிவ்காக மட்டும்தான், போட்டி போகிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது மார்க் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதுலேருந்து நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து நானாக எடுத்தது கிடையாது, ஒரு 4-5 இன்ஸ்டியூட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தகுந்தாமல் நான் அதை மாற்றி எனக்காக நான் அதை வச்சுருக்கேன், அவ்வளோதான்.
ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்படியே எழுதணும்லாம் கிடையாது, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்போவுமே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிலபஸை படிச்சிருங்க. சிலபஸை படித்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போடுங்க, அதை நீங்கள் வந்து ஒரு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா வந்து விஷன் போர்டு எதனா வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த போர்டில் வந்து இதை வந்து ஒட்டி வச்சுருங்க. இல்லைனா ஒரு நோட்டு போட்டு நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணலாம். டைரி போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டைரி நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான டைரியில் ஸோ 2 பக்கம் இருக்கா, இது ரைட் சைட் பேஜ், இது லெஃப்ட் சைட் பேஜ் அப்படின்னு இருக்கும்போது நான் அந்த ரைட் சைட் பேஜில் வந்து இதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சுப்பேன். டார்கெட், டுடேஸ் டார்கெட்னு போட்டு டேட்டை வந்து போட்டு, இப்போது இன்றைக்கி எக்ஸாம்பிள் இன்றைக்கி 1 ஆகஸ்ட் 2020 அப்படின்னா இன்னொரு டார்கெட்னு போட்டு நான் வந்து எழுதி வச்சுப்பேன். ஃபுல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் கொஞ்சம் வந்து ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி விடுவேன். இந்த ரிமார்க்ஸ்ன்றது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா, நான் இதை வந்து காலையில் தூங்கி எழுந்த உடனே இதை நான் படிச்சிருவேன். இந்த டார்கெட் இருக்குல்ல, அதை வந்து படித்தோம் அப்படின்னாக்கா நம்ம இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை நம்மளோட மைண்டுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம், சொல்லிவிடுவோம். ஸோ அந்த மைண்ட் என்ன பண்ணோம், அதை வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம். ஸோ செகண்ட் என்னென்னா, அன்றைக்கி நைட் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டார்கெட் எடுத்து பார்ப்பேன். இது எல்லாத்தையுமே டிக் போட்டே வருவேன். டிக் போட்டு வந்துட்டு நான் இதில் எவ்வளோ முடிச்சிருக்கேன், எவ்வளோ முடிக்கலன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்படி முடிச்சு எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த ரிமார்க்ஸில் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி நான் வந்து எழுதி வச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் முடிச்சிட்டேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருவேன். அப்படி இன்கேஸ் என்னால் ஏதோ விஷயங்களால் முடிக்க முடியல அப்படின்னா ஸோ அதுக்கான ரீசனை வந்து நான் இங்கே எழுதுவேன். ஸோ அந்த ரீசனை எழுதி அந்த ரீசனே வந்து தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ரீசனை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ரீசன்ஸே வராது, நான் கம்ப்ளீட்டாக இது இந்த டார்கெட்டை முடிச்சுட்டு தான் நான் வந்து நைட்டு படுக்கவே போவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான். இது நீங்கள் ரெகுலராக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த சைடு என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம டார்கெட் வந்து டாபிக் போட்டு வச்சுருப்போம். இந்த பக்கம் அதுக்கான சோர்ஸஸ், எந்த புக்கை படிக்க போகிறோம், எதை படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் இங்கே சோர்ஸ் எழுதி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 60 நாளைக்கு டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 60 நாளைக்கு நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ எண்ட் ஆஃப் த 60 days என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நான் வந்து புரட்டி பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலன்னு நம்மளுக்கு அப்போ தெரிஞ்சிடும். நம்ம எவ்வளோ எஃபிஷியன்ஸாக இருந்திருக்கோம், நம்ம எவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணும்போது தான் நான் வந்து நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்கமிங் உங்களோட ஃப்யூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் ஷெடியூல் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இன்கேஸ் வந்து டே 1 நான் நல்லா படிச்சிட்டேன், டே 2 வரும்போது சம்திங் வீட்டில் ஏதோ ஒர்க் இருக்குது, அஃபிஷியலாக ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்னும்போது அந்த வேலையை என்னால் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னாக்கா ஷெடியூல் போடலைன்னா இதை நம்ம தூக்கி இங்கே போட்டுப்போம். ஓகேவா, போட்டு இந்த டே நம்மளுக்கு அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். திருப்பி என்ன பண்ணுவோம், அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து படிக்காமல் அப்படியே நம்ம விட்டுடுவோம். ஸோ ஷெடியூல் போகிறதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நான் 60 நாளைக்கு வந்து என்னை நான் வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 60 நாளில் நான் கண்டிப்பாக இதை முடிச்சாகணும். ஏன்னா என்னால் 61வது நாள் எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்குள்ள நான் சொல்லிப்பேன், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நான் இந்த டார்கெட் நான் முடிச்சாகணும், எனக்கு வேறு வழி கிடையாது. எதனாலனா நான் அடுத்த நாள் நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். நான் இதை இன்றைக்கி முடித்தா மட்டும்தான் நாளைக்கு நான் இதை முடிக்க முடியும், 3வது நாள் டார்கெட் என்னால் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டார்கெட்டை கண்டிப்பாக நம்ம அன்றைக்குள்ளே நம்ம முடிச்சுருவோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்குள்ளே வருவோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டெய்லியும் வந்து ஒரு 1 hour இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துங்க, அவ்வளோதான். டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டே போங்க. கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணுங்கள், எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம எழுதும்போது நம்மளுக்கு வந்து நம்ம கொஷின் பேப்பருக்கு நம்ம வந்து ஃபெமிலியர் ஆகும், ஃபஸ்ட் திங். செகண்ட் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, அப்போ தான் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் படிக்கும்போது தான் அந்த கொஷின் செட்டர்ஸ் இருக்காங்கல்ல, எழுதுகிற கொஷின்ஸ் எடுக்கிறாங்களே, அவனோட மைண்டை வந்து உங்களால் வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ எப்போ நம்ம வந்து கொஷின் செட்டரோட மைண்டை நம்ம ரீட் பண்ண கற்றுக்குறோமோ, எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்மளோட சக்ஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, கொஷின்ஸ் எடுக்க போகிறீங்க. எதனால் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கொஷின்ஸை வந்து பார்க்க ஃபெமிலியர் ஆவீங்க அந்த கொஷின்ஸ் கூட.
இவன் நம்ம ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட்லேருந்து இப்படி தான் இந்த லைன்லேருந்து இப்படி தான் கொஷின் கேட்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அசப்ஷனுக்கு வந்து வர முடியும். ஸோ நீங்களே ஒரு கொஷின் செட்டராக வந்து மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 2012 இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் இருக்கா அதை நான் வந்து முடிச்சிட்டு அப்படின்னா டிக் போட்டுப்பேன். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே டிக் போட்டு கடைசியில் இங்கே வந்துடுவேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு, நான் எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ரீடை வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், செகண்ட் ரிவிஷன் இது போட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸோ செல்ஃப் மானிட்டரிங் தான். இப்போ நான் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்படியே விட்டுடுவோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு கொஷின் முடிச்சிட்டிங்கன்னா அங்கே டிக் போட்டு வைங்க. இது பேப்பர் 1, இது ஃபஸ்ட் பேப்பர் 1, பேப்பர் 2, இந்த பக்கம் இயர் டேபிள் காலம் போடுங்க. முடிச்சத உடனே டிக் பண்ணி வைங்க. இது அப்படியே வாலில் வந்து ஒட்டி வைங்க. ரெகுலராக வந்து பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ ஆனால் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் அப்படின்னா அரவுண்டு 70 to 80% ஆஃப் கொஷின்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். அதை நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஜிஎஸ்சில் கூட பார்த்தோம்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் வந்து ஜிஎஸ்லையும் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்குறத நிறுத்திட்டு கரண்ட் அஃபேர்ஸை ஜிஎஸ்க்கான டாபிக்ஸாக நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ நம்ம வந்து ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ தான் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஜிஎஸோட டாபிக்ஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜிஎஸ் ஆல்சோ. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ 70 to 80% ஆஃப் கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் கொஷின்ஸும் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து படித்தாகணும். இப்போ நார்மலாக எப்போவுமே நம்ம வந்து ஒரு இயர் ப்ரிலிம்ஸ் வருது அப்படின்னா ஜூன் மந்த்தில் இருந்து மார்ச் மந்த் வரைக்கும் நம்ம படிப்போம். இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணுறது தான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த COVID-19 டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 10 மாதத்தோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 4 மாதம் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ வேறு வழி இல்லை. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா நான் அந்த 60 நாளை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா ஜிஎஸ்க்காக, இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. ஸோ என்கிட்ட இப்போ இருக்கிறது 30 நாள் இந்த கரண்ட் அஃபேரை முடிக்க, ஜிஎஸ்க்கு 30 நாள் நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த 30 நாளை நான் எப்படி இந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும், எதை நான் வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஜூன் டு மார்ச் இதுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸை, ஒரு மந்த் கரண்ட் அஃபேரை நான் வந்து 2 நாள் நான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தோம்னாக்கா 10 × 2 அப்போ 20 நாளில் நான் வந்து இந்த 10 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை நான் வந்து முடிச்சிடுவேன். அப்போ மீதி என்கிட்ட இருக்க 10 நாளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 4 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாரத்தில் நான் வந்து முடிக்க போகிறேன். எப்படின்னா இந்த 4 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்தோம்னாக்கா இதில் அதிகபட்சமாகவே டாபிக்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு மினிமமான டாபிக்ஸாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா COVID-19 வேர்ல்டு எக்கானமி எப்படி அஃபெக்ட் ஆச்சு, இந்தியன் எக்கானமி COVID-19 எப்படி இருக்குது, எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் அதை பற்றி எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்கலாம். பேங்கிங் செக்டார் அதில் என்னென்ன லோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு இந்த 4 மாதத்தில். அப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப், அப்புறம் சவுத் சைனா சி. ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து WHO. ஸோ ஒரு மினிமம் 10 to 15 டாபிக்ஸ் இருந்துச்சு கைஸ். இந்த 4 மாதத்துலேயே பார்த்தோம்னா ஆவரேஜாக அதிகபட்சமாக எடுத்தோம்னாக்கா 10 to 15 டாபிக்ஸாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த 10 to 15 டாபிக்ஸை நம்ம வந்து ஒழுங்காக பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே இந்த 4 மந்த்லேருந்து நம்மளுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஓரளவுக்கு நம்மளால் போட்டுற முடியும். ஆனால் நம்ம இந்த மீதி இருக்க இந்த 10 மாதம் நம்ம வந்து ஒழுங்காக படித்தாகணும். அப்போ 20 நாள் நான் முடிச்சிடுறேன். ஒரு 7 டேஸில் இல்லைனா வந்து ஒரு 6 டேஸில் நான் வந்து இந்த 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய அந்த 10 to 15 டாப்பிக்கை நான் வந்து ஒரு 6 டேஸில் நான் வந்து முடிச்சிடுறேன். அப்படின்னும் போது மீதி எனக்கு வந்து ஒரு 4 நாள் இருக்கும். அந்த 4 நாளில் நான் இந்த ஓவரால் 14 மந்த்தையும் நான் வந்து 4 டேஸ் நான் வந்து ஓவரால் ரிவிஷன் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 20 நாள் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன், 6 நாள் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன், 4 நாள். புரியுதுங்களா? இது 20 நாள் ஓவரால் ரிவிஷன் 4 நாள். அப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸை ஓரளவுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன்.
ஸோ அதுக்கு அடுத்தது ஜிஎஸ். இப்போ நம்ம ஜிஎஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னாலுமே இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எதனால் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஜிஎஸ்சில் எந்தெந்த டாப்பிக்கை நம்ம என்ன ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம், ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ எந்தெந்த டாப்பிக்கு நான் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த டாபிக் நான் வந்து லெஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நம்ம வந்து கொஷின் பேப்பர்ஸை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்தோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டாபிக் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ் படிக்க ஆரம்பிக்கிறது தான் பெட்டர். புரியுதுங்களா? ஏன்னா அப்போ தான் நம்ம எந்த டாப்பிக்கில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து படிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரிவிஷன் தான் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க வரேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டே 1ன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த 3 நாளில் நம்ம வந்து ஓவரால் எக்கனாமிக்ஸ் நான் முடிச்சுடுவோம். ஆனால் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னா இந்த 30 நாளுன்றதை நீங்கள் வந்து ஒரு 120 நாளாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை டாபிக்ஸ் நீங்கள் மாற்றி போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சுடுவேன். ஸோ இந்த சைடில் வந்து நம்ம டாபிக்ஸை பார்க்க போகிறோம், இந்த சைடில் நம்ம வந்து சோர்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் இயர் புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கான புக்கோட பிடிஎஃப் நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை எடுத்து படிங்க. ஸோ 11th NCERT ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 11th NCERT இந்தியா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அப்புறம் 12th NCERTயில் இன்ட்ரொடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறம் இந்தியன் எக்கனாமி ராஜீவ் வர்மா நான் ஃபாலோ பண்ணுறது. ஒரு சில பேர் வந்து நிறைய புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ரமேஷ் சிங், நம்ம சங்கர் கணேஷ் கருப்பையா, ஸோ அந்த புக்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த புக் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எதனா ஒரு புக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா லிமிட்டட் சோர்ஸ்லேருந்து படிங்க. லிமிட்டட் சோர்ஸ்லேருந்து அந்த சோர்ஸ் எந்த புக்கில் படிக்கிறீங்க அந்த புக்கை நீங்கள் வந்து தரவு பண்ணாலுமே போதும், எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும்னு வந்து ஒன்றும் அவசியமே கிடையாது. ஸோ எக்கனாமிக்ஸ் இது. ஸோ இது டாபிக்ஸில் இங்கே இருக்குது. நேஷனல் இன்கம், ஃபிஸ்கல் பாலிசி, 5-year பிளான், பேங்கிங் சிஸ்டம், மானிட்டரி பாலிசி. இது அப்படியே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிங்க, இது அப்படியே எழுதி வச்சுக்கிங்க, நோட்டில் டைரியில் வந்து எழுதி வைங்க, Day 1 Day 2 போட்டு எழுதி வச்சுக்கிங்க. ஸோ அப்போ நம்ம 2 நாள் எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு 3வது நாள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் விடுறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு டைம் கிடையாது, ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு டைம் இருக்கும். ஏன்னா இதுவே நம்மளுக்கு என்னது ரிவிஷன் மாதிரி தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு EVS என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ இந்த இன்னொன்று விஷயம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இவங்க இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்லாம் வந்து இவங்க ஸ்டாட்டிக்லாம் கேட்குறதெல்லாம் போயிடுச்சு அந்த காலத்திலே, ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரிலாம் கேட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் எக்கனாமிக்ஸ் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டும் வந்து மோஸ்ட்லி டைரக்ட் ரெலவெண்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க டாபிக் தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ Day 4ல் என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, Day 5ல் கிளைமேட் சேஞ்ச், ஆக்ஷன் பாலிசிஸ், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அப்புறம் மிஸ்செலானிமஸ் இதெல்லாம் இருக்குது. Day 6ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிவிஷன் விட போகிறோம். ஸோ NCERTயில் ஓல்டு NCERTயில் பயாலஜியில் லாஸ்ட் 4 சாப்டர் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கடுத்து சங்கர் IAS அகாடமியோட என்விரான்மெண்ட் புக் இருக்குது. அப்புறம் இந்தியன் இயர் புக்கில் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான சோர்ஸ். என்விரான்மெண்ட்டுக்கு இதை மட்டும் நீங்கள் படித்தாலுமே போதும். ஜாகிரஃபி, ஃப்ரெண்ட்ஸ், ஜாகிரஃபிலேருந்து கொஷின்ஸு ரொம்ப 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 மினிமமாக தான் வருது. சம்டைம்ஸ் கொஷின்ஸு ஜாகிரஃபிலேருந்து கேட்குறதே இல்லை. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஜாகிரஃபி நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக கூட வச்சுக்கலாம். வந்து நீங்கள் ஜாகிரஃபியை லாஸ்ட்டில் வந்து படிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஜாகிரஃபிலாம் படிங்க. ஏன்னா வந்து பெருசாக வந்து கேட்குறதே கிடையாது. ஆனாலும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணவும் முடியாது, கண்டிப்பாக நம்ம அதை ஜாகிரஃபி நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ சோர்ஸ் வந்து NCERTயில் 11, அப்புறம் 11th NCERTயில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, கோச்சன் யாங். அப்புறம் 11th NCERTயில் இந்தியன் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி. அப்புறம் 12th NCERTயில் பார்த்தோம்னாக்கா இந்தியன் பீப்புள் அண்ட் எக்கனாமி. ஸோ இந்தியன் இயர் புக்கில் எக்கனாமிக் தொடர்பானது லேண்ட் அண்ட் பப்ளிக், பீப்புள், அப்புறம் டிரான்ஸ்போர்ட், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இதை பற்றி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஜாகிரஃபியில் ரொம்ப மினிமமாக தான் கொஷின்ஸ் வந்து வரப்போகுது, ஆனாலும் படிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது பாலிட்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இதில் பார்த்தோம்னாக்கா ஒரு 60% டைரக்ட்லி ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். மோஸ்ட்லி வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆனால் இதில் நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது. ஸோ 40% வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். 60% வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். இந்த 40%மே இந்த கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ 11th NCERTயில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நெட்வொர்க். ஸோ இந்த புக்கில் நீங்கள் வந்து அப்படியே படிச்சிங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து முடிச்சாகணும். ஸோ ஒரே நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் நீங்கள் வந்து படிச்சிங்க. லைக் வந்து 1773 ரெகுலேஷன் ஆக்ட் 1947, இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து பார்ட்ஸு, ஷெட்யூல்ஸு, ப்ரியாம்பிள்ஸ் இதெல்லாம் படிச்சிங்க. அப்புறம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், ஃபெடரல் சிஸ்டம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். அப்புறம் டே 11ல் வந்து யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஏன் அதை ஒன்றா வச்சுருக்கோம்னா யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே சேம் டைமில் பார்லிமெண்ட்டும் லெஜிஸ்லேச்சரும் படிக்கவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டே 12 வந்து லோக்கல் கவர்மெண்ட், ட்ரைபல் அஃபேர்ஸ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. ஸோ இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா இப்போ ஓபிசி கேசஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், மிஸ்ஸலானிமஸ். இதுக்கு அடுத்து நீங்கள் படிக்காத என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படி ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்தது ஸ்கீம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய வந்து எக்ஸாம்ஸில் படிக்க வேண்டியது இருக்குது. நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பிரசிடெண்ட்டோட ஸ்பீச்சஸ்லாம் நான் வந்து படித்து வச்சுப்பேன். ஸோ பிரசிடெண்ட்டோட ஸ்பீச்சஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, எதை நம்ம படிக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டு மோடி அவர்களோட பிஜேபி கவர்மெண்ட்டோட லாஸ்ட் 5 years, அதாவது இந்த போன டேர்ம் முடிஞ்சு புது டேர்ம் வந்துச்சுல, அப்போ இந்த டேர்ம் முடியும் போது லாஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி செஷனில் ஜாயின்ட் சிட்டிங்கில் வந்து நம்ம பிரசிடெண்ட் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த 5 வருஷத்தோட கவர்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 இருந்து 2019 வரைக்கும் அந்த கவர்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி வந்து அவர் பேசியிருக்காரு. நிறைய ஸ்கீம்ஸை பற்றி பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் டாபிக்ஸை பற்றி பேசியிருக்காரு. உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் சொல்லிட்டு டாப்பிக்காக பிரித்து பிரசிடெண்ட் வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கீம்ஸை நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது செகண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ புதுசாக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்கல்ல, அதில் ஜெயிச்சு வந்தாங்கல்ல, அப்போ 2019 நடந்த ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஜாயின்ட் சிட்டிங்கில் பிரசிடெண்ட் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதில் 2019 இருந்து 2024 வரைக்கும் கவர்மெண்ட்டோட அஜெண்டாஸ் என்னது, அவர் கவர்மெண்ட்டோட என்ன ஸ்கீம்ஸ்லாம் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் ஒரு பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸும் நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது பட்ஜெட்டை பற்றி நீங்கள் இப்போ 2020 பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கல்ல, அப்போ அந்த பட்ஜெட்லேயும் பிரசிடெண்ட் வந்து ஸ்பீச் பண்ணியிருக்காரு. பட்ஜெட் அந்த ஸ்பீச் நீங்கள் வந்து படிக்கணும். அப்புறம் பட்ஜெட்டும் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இது மட்டுமே போதும். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த COVID-19 வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வந்து போட ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஆத்ம நிர்பார், அப்புறம் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா, அப்புறம் ஆத்ம நிர்பார் கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து நிறைய வந்து இப்போ போட்டிருக்காங்களே ரிலேட்டட் டு COVID-19. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. மாநில அரசுகளும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து கொஷின்ஸில் எக்ஸாம் வந்து கேட்பாங்க. ஸோ பிரசிடெண்ட்டோட ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சோர்ஸஸ்லாம் பார்த்தோம்னா இந்தியன் இயர் புக் எடுத்துங்க, அப்புறம் நம்ம படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய சிலபஸ், அப்புறம் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, விகாஸ்பீடியா, இந்த சோர்ஸஸ்லாம் நீங்கள் போய் படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி. ஸோ ஸ்டாட்டிக்காக கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஏன்ஷியன்ட் இந்தியா நல்லா படிக்கணும். ஜெயினிசம், புத்திசம், இந்த டாபிக்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில்
நிறைய கேட்பாங்க, நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெல்லி சுல்தானேட்ஸ், முகல்ஸ், இந்த டெக்கான் சுல்தான்ஸ், இந்த டாப்பிக்லாம் வந்து பெருசாக வந்து கொஷின்ஸ் கேட்குறதில்ல. அப்படி கேட்டாலும் டெல்லி சுல்தானேட்ஸில் எடுத்தோம்னாக்கா மாம்லுக் டைனஸ்டியில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்லேவ் டைனஸ்டியில் வரக்கூடிய பால்பனை பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. கில்ஜி டைனஸ்டியில் அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸை பற்றின கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ஃபெரோசா துக்ளக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா முகல்ஸை பொறுத்தவரைக்கும் அக்பரை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இதை வந்து நம்ம செலக்டடாக பிரித்து நம்ம படித்தா போதும். ஆனால் நம்ம எல்லாத்த பற்றியும் படிக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுருங்க. ஒரே நாளில் படித்து ஜஸ்ட் நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் விஜயநகரா இதெல்லாம் வந்து கொஷின்ஸில் ரொம்ப அதிகமாகலாம் வர்றது கிடையாது. ஆனால் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ டே 21 ரிவிஷன் ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கான சோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அது இங்கே கொடுத்துருக்கேன்ல, இதே ஒரே சோர்ஸஸ் தான் எல்லாத்துக்குமே இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ 11th தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சமச்சீர் புக்ஸோட அந்த அந்த கொஷின் அந்த கண்டென்ட்ன்றது பார்த்தோம்னாக்கா சம்டைம்ஸ் என்சிஆர்டி புக்கோடவும் நம்மளுக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சமச்சீர் புக்கை கண்டிப்பாக வந்து படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே சரி, ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து சமச்சீர் புக்கை நீங்கள் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிதின் சிங்கானியா அவர் புக்கை வந்து படிச்சுங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அதை படிச்சுக்கணும். லிவிங் கிராஃப்ட் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் இந்தியா, என்சிஆர்டி புக்ஸ், இது ரெண்டுமே வந்து என்சிஆர்டி புக்ஸு. அப்புறம் இந்தியன் இயர் புக்கில் ஆர்ட் அண்ட் டூரிசம் இதை பற்றி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ டே 25 பார்த்தோம்னாக்கா நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், 22-25. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது மாடர்ன் இந்தியா. ஸோ இட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு பார்த்தோம்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான இதுவும் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டாட்டிக் பார்ட் தான். புக்கை நீங்கள் கரெக்டாக தரோவாக நீங்கள் வந்து லைன் பை லைன் படித்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இயரோட ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்கிடெக்சர்லேருந்து, டெம்பிள் ஆர்கிடெக்சரில் இந்த மண்டபாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் வந்து யார் பீரியட்லேருந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ்லாம் வரை கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து கொஷின்ஸ் வந்து ஆர்கிடெக்சர்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் நம்ம வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் டு இந்தியா, அப்புறம் கன்சால்டேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, 1857 ரிவோல்ட்டு, ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும். அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஒரே நாளில் நம்ம படித்தாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் முடியும். உட்காந்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் டே 28 சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் அவேக்கிங், சிப்பாய் ரெபிலியன், பீசன்ஸ் ரெபிலியன், ட்ரைபல் ரெபிலியன், இதெல்லாம் படிச்சுக்கணும். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இன் ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட், இதையும் படிச்சுக்கணும். அப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸ், ரிஃபார்ம்ஸ் இன் சிவில் சர்வீஸ், போலீஸ், ஜுடிஷியல், அப்புறம் ரெவென்யூ அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ், இந்தியன் ஜேர்னல்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஐஎன்சி செஷன்ஸ், ஃபாரின் பாலிசிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்லாம் டேரெக்டாக ஃபேக்டை வந்து கேட்பாங்க. ஆனால் இப்போலாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரெவென்யூ அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் அதை பற்றின கொஷின்ஸ் வந்து ரெகுலர் கேட்குறாங்க நிறைய. அதை நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை நல்லா டெப்த்தாக வந்து படித்து வச்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்மளால் நிறைய வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரிவிஷன் நம்ம டே 30 கொடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த 60 நாள் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட், செப்டம்பர் அதில் நம்ம முடிஞ்சிடும். இந்த ஆகஸ்ட்டில் ஒரு நாள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த October 4 தான் நம்மளுக்கு எக்ஸாமு. அப்போ அக்டோபர் 3 நாள் நம்மளுக்கு அந்த October 1, 2, 3 டேட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்போ 4 days நம்மளுக்கு வந்து கையில் இருக்கும். ஸோ அந்த 4 நாள் நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். சிசேட்டை வந்து நீங்கள் ரெகுலராக 1 hour per day வந்து நீங்கள் ரெகுலராக சிசேட் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுமாதிரி எடிட்டோரியல் அனாலிசிஸ் வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து எடிட்டோரியல் வந்து படிங்க. அதுக்கு டைம் வந்து 1 hour நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எடிட்டோரியலுக்கு தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் வந்து எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணக்கூடிய அளவு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த ஒரு பிக்சர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உசேன் போல்ட்டை பற்றின ஒரு விஷயம் தான். உசேன் போல்ட் வந்து அவரோட 20 வருஷம் இந்த ஒலிம்பிக் கரியரில் ஓவராலாக வந்து அவர் ஓடின நிமிஷங்கள் அதை பார்த்தோம் மொத்தமாகவே 2 நிமிஷம் தான் அவர் ஓடிருக்கார். 2 நிமிஷத்துக்கு கம்மியான நேரங்கள் தான் அவர் ஓவரால் இந்த கடைசி 3 ஒலிம்பிக் கரியரில் வந்து அவர் ஓடிருக்கார். ஸோ பார்த்தோம்னாக்கா ஆனால் இதுக்காக அவர் போட்ட எஃபெக்ட் எவ்வளோ அப்படின்னா, எஃபர்ட் வந்து 20 வருஷம் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு.
எதுக்காக? அந்த 2 நிமிஷத்துக்காக 20 வருஷத்தை அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அந்த எக்ஸாமில் அந்த 3 மணி நேரம் அப்படின்றது நம்மளோட அடுத்த நம்மளோட 59 வயசு வரைக்கும் நம்ம கூட அது இருக்க போகுது. லைஃப்பில் நம்ம சாகிற வரைக்கும் அது நம்மளுக்கு கூட தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 மணி நேரத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது தான் இந்த 60 நாள். ஸோ இந்த 60 நாளை நீங்கள் எஃபெக்டிவாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர 59 வருஷம் நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்காத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ போகிறோம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா ரெகுலராக படிங்க. வித் ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து படிங்க. பாசிட்டிவ் எனர்ஜியோடு படிங்க. உங்களால் முடியும்னு நம்பி படிங்க. முடியாதுன்னுலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக முடியும். நம்ம எல்லாராலையுமே கண்டிப்பாக வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க, படிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சக்ஸஸ் ரிவ்யூஸ்லாம் இருக்கும்ல, அதுவும் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்கள்ல, அவங்க வந்து பேசுகிற அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ்லாம் கேளுங்க. ஸோ கீப் மோட்டிவேட்டடாக இருங்க. எப்போவுமே வந்து நீங்கள் மோட்டிவேட்டடாக இருங்க. நான் இன்னொருத்தவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவோம் நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது. நீங்கள் தான் நம்ம தான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. மோட்டிவேஷன் அடுத்தவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக முடியும். ஆல் தி பெஸ்ட்.